வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது குரு பகவான் ரிஷபராசியில் உதயமாகிறார். இதனால் மேஷம், ரிஷபம், மிதுனம், தனுசு ஆகிய இந்த 4 ராசி மக்கள் ரிஷபராசியில் விழாவின் எழுச்சியால் செல்வத்தில் செழிப்பார்கள் என்று கிரகங்கள் கூறுகின்றன. இந்த ராசிக்காரன் அதிர்ஷ்டத்தை எழுப்ப உள்ளவர் தேவகுரு பிரகஸ்பதி அல்லது விழாவின் ஆசீர்வாதத்தை பெறும் எவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நாம் நம்பலாம். இந்த குறிப்பிடத்தக்க கிரகமான குரு பகவான் ஜூன் 3ஆம் தேதி ரிஷபராசியில் உதயமாகி பயணம் செய்கிறார். தேவகுரு பிரகஸ்பதி ஜூன் 3ஆம் தேதி இதுவரை எரிப்பில் இருந்தவர் உச்சம் பெற்று உதயமாகிறார், எழுச்சி பெறுகிறார். ஜூன் 3, 2024 வியாழன் ரிஷபத்தில் உதயமாகும் நேரமாக இருந்தது 3:21 அவர் உதயமாகி நலமாக பயணம் செய்கிறார். தேவகுரு பிரகஸ்பதி அறிவு, கற்பித்தல், சந்ததியினர், மூத்த உடன்பிறப்புகள், கல்வி, மத நோக்கங்கள் மற்றும் புனித ஸ்தலங்களை குறிக்கிறது. 27 விண்மீன்களின் தேவகுரு பிரகஸ்பதி புனர்வசு, விசாகம் மற்றும் பூர்வ பத்திரபாதாவின் மீது அதிகம் ஆர்வம் பெற்றுள்ளார். ரிஷபராசியில் குருபகவான் உதயமானது கேந்திர திரிகோண ராஜயோகத்தை ராசி மக்களுக்கு வழிவகுக்கிறது உருவாக்கி. ஜாதகத்தில் கேந்திர வீடுகள் என்பது 1, 4, 7 மற்றும் 10 மற்றும் திரிகோண வீடுகள் 1, 5, 9வது இந்த இடங்களில் இணையும் போது இந்த திரிகோண ராஜயோகம் உருவாகிறது, கேந்திர ராஜயோகம் உருவாகிறது. இணைவு, அம்சப்பார்வை மற்றும் ராசி பரிமாற்றம் மூலம் இந்த யோகம் உருவாகிறது. கேந்திர திரிகோண ராஜயோகம் ஜாதகர் ஒருவருக்கு அதிர்ஷ்டம், தொழில் முன்னேற்றம் மற்றும் அரசு அல்லது கார்ப்பரேட் துறைகளில் முக்கிய பதவிக்கு உயர்வு ஆகியவற்றை மேம்படுத்துவதாக கருதப்படுகிறது. மேஷம், ரிஷபம், மிதுனம், தனுசு ஆகிய இந்த 4 ராசிக்காரர்கள் ரிஷபராசியில் குரு பகவான் உதயத்தால் செல்வத்தில் செழிப்பார்கள். இப்போது வியாழன் உதயம் குறிப்பாக நல்லதாக இருக்கும் 4 ராசியை மக்களை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். மேஷராசி மக்களுக்கு குரு பகவானின் இந்த எழுச்சி என்பது மிகவும் சாதகமான அறிகுறிகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதனால் இவர்கள் தங்கள் வருமானம் மற்றும் பொருளாதார நிதி ஆதாயங்களுக்கு நல்லதொரு பயனுள்ளதாக சூழ்நிலையை உருவாக்கி தருவார் குரு பகவான். சில மேஷராசி மக்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். இவர்கள் புதிய வருமான ஆதாரங்களை பெறுவதற்குண்டான சூழலும் இந்த நேரத்தில் உருவாகும். மேலும் மேஷராசி மக்கள் தங்கள் நிலுவையில் உள்ள சில ஆசைகளை இந்த நேரத்தில் நிறைவேற்றி மகிழக்கூடிய சூழலில் அதற்கு தேவையான பொருளாதாரம் இவர்கள் கைவசம் வந்து சேரும். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் புதிய தொழில் முயற்சிகளையோ வணிக முயற்சிகளையோ அல்லது வேலை முயற்சிகளுக்கோ தொடங்காமல் இருப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். அடுத்து ரிஷபம். வியாழனின் எழுச்சி ரிஷபராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சாதகமாக இருக்கும் 2வது ராசி ரிஷபமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ரிஷபராசி மக்கள் திடீர் நிதி ஆதாயங்களை பெற்று நலமுடன் பொருளாதாரத்தில் உயரக்கூடிய சூழல் இருக்கிறது. வேலை தேடிக்கொண்டிருக்கும் ரிஷபராசி மக்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வேலை செய்யும் ரிஷபராசி மக்களுக்கு வேலையில் உயர்வும் வருமானமும் அதிகரிக்கும். அது சார்ந்த வாய்ப்புகள் அவர்களை நாடி வருகிறது. கூடுதலாக சில ரிஷபராசி மக்களுக்கு தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் புதிய மற்றும் குறிப்பிடத்தக்க வேலையின் பதவி உயர்வு ஒதுக்கப்படலாம். அதில் அவர்கள் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு உண்டான சம்பளமும் மகிழ்ச்சியும் உருவாகி குடும்பத்துடன் நலமாக வாழ்வார்கள். அடுத்து மிதுனம். குரு பகவான் உதயமாகிய 3வது ராசியாக மிதுனம். இதனால் மிதுன ராசி மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன் சார்ந்த செய்திகள் அவர்களை வந்து சேரும். மிதுன வணிக வியாபாரிகள் தங்களது பொருளாதார, வியாபார, தொழில் வளர்ச்சிக்கான வலுவான ஒரு நேரத்தை இந்த நேரத்தில் அறுவடை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். மீண்டும் மிதுனராசி மக்கள் நீண்ட நாட்களாக அவர்களது பணம் எங்காவது சிக்கியிருந்தால் அதை இப்பொழுது திரும்ப பெறுவதற்குண்டான சூழலும் காலமும் கழிந்து வருகிறது. இவர்கள் முயற்சித்தால் போதும், அது தன்னால் வந்து சேரும். அதே நேரத்தில் மிதுனராசி மக்கள் தங்கள் முதலீடுகளை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது.
இதை மனதில் வைத்து முதலீடுகள் செய்தால் நல்லதொரு லாபத்தை பிற்காலத்தில் உங்களால் அறுவடை செய்ய முடியும். அதற்கு இது மிகவும் சாதகமான நேரமாக இருக்கிறது. அடுத்து தனுசு. கேந்திர திரிகோண ராஜயோகத்தின் உருவாக்கம் சாதகமாக இருக்கிறது தனுசு ராசி மக்களுக்கு. 4வது மற்றும் இறுதி ராசி தனுசு. தனுசு ராசி மக்கள் இந்த குரு பகவானின் எழுச்சியின் தாக்கத்தால் நீதிமன்றங்கள் மற்றும் வழக்குகள் தொடர்பான சட்ட விஷயங்களில் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் கடின உழைப்பு மற்றும் ஊக்கத்தின் இவர்கள் தருவதால் அது சார்ந்த வெகுமதிகளை பெற்று மகிழ்வார்கள். கூடுதலாக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி மக்களுடைய ஆரோக்கியம் உடல் வசதியை பொறுத்து நலமாக இருப்பார்கள். அந்த ஆரோக்கியத்தை நன்கு அனுபவித்து அதற்கு தகுந்தவாறு உடலின் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறார்கள். தனுசு ராசி மக்களுடைய செல்வத்தை குவிப்பதில் இந்த நேரம் வெற்றி பெறுவார்கள். சேமிப்பில் அதிகமாக பணத்தை குவிப்பார்கள். அதே நேரத்தில் சில தனுசு ராசி மக்கள் புதிய சொத்துக்களை வாங்குவதில் வெற்றி பெற்று மகிழ்வாக வாழ்வார்கள். பொதுவாக குருபவன் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் என்று பார்க்கும்பொழுது, பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் வியாழன் ரோமானிய புராணங்களில் கடவுள்களின் அதாவது தேவர்களின் ராஜாவிலிருந்து அதன் பெயரை பெற்றது. வான கிரக உடல்களின் வியாழன் கிரகங்களின் ராஜா என்று போற்றப்படுகிறார். வியாழனுக்கு மிகப்பெரிய கிரகத்தின் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. எனவே அவர் தன் பெயர் பண்டைய ரோமானிய தேவர்களின் அரசரின் பெயரை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. தன் பிரம்மாண்டமாக இருந்த போதிலும் வியாழனின் சூழல் வாழ்க்கைக்கு பொருத்தமற்றது. அதன் பரந்த தன்மை பூமிக்கும் சிறியதாக இருக்கிறது. பூமியை விட 11 மடங்கு அகலமானதாக இருக்கிறது. 69,911 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட வியாழன் பூமியை விட 11 மடங்கு அகலமானதாக இருக்கிறது. இதை முன்னோக்கி வைக்க பூமி ஒரு திராட்சை என்றால் வியாழன் ஒரு கூடைப்பந்தாக இருக்கும். சூரியனிலிருந்து வியாழன் சராசரி தூரம் 480 மில்லியன் மைல்கள் தூரத்தில் இருக்கிறது. இந்த பரந்த விரிவை கடக்க சூரியன் ஒளி சுமார் 43 நிமிடங்கள் எடுக்கும். சூரிய மண்டலத்தில் வியாழன் நாள் மிக குறுகியதாக கருதப்படுகிறது. இது 10 மணி நேரம் மட்டுமே நீடிக்கும். தோராயமாக 12 பூமி ஆண்டுகளில் சூரியனை சுற்றி ஒரு சுற்றுப்பாதையை நிறைவு செய்கிறது. வியாழன் அதன் 4 பெரிய நிலவுகள் மற்றும் பல சிறிய நிலவுடன் ஒரு சிறிய சூரிய குடும்பத்தை ஒத்திருக்கிறது. குரு பகவானின் இருப்பு அதன் வாயு நிரப்பப்பட்ட வானத்தில் வண்ணமயமான பட்டைகள் மற்றும் புள்ளிகளால் குறிக்கப்படுகிறது. இது மொத்தம் 44 மைல்கள் பரவியிருக்கும் 3 தனித்துவமான மேக அடுக்குகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. மேல் மேகங்கள் அமோனியா பனிக்கட்டியாக இருக்கக்கூடிய சூழலிலும் அதே சமயம் நடுத்தர அடுக்கு அமோனியம் ஹைட்ரோசல்பைட் படிகங்களை கொண்டிருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். உட்புற அடுக்கு நீர் பனி மற்றும் நீராவி கலவையாக இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் உறுதியாக நம்புகிறார்கள். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேக தினகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.